ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் பொண்ணு கல்யாணம் இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதேமாதிரி இந்த எல்லா ஃபங்க்ஷன் எல்லா ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாரும் வாழ்த்துட்டு போனது ரொம்ப இதுவாக இருக்கும். எல்லா பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எல்லாரோட பிளெஸ்ஸிங்ஸோட என் பொண்ணு கல்யாணம் நடந்தது ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து ஆக்சுவலாக நான் எங்கள் வீட்டுக்கு அனுஷா வந்து ஃபஸ்ட் டைம் வந்தாங்க. சிஸ்டரை பார்க்க வந்தாங்க. அப்போ எனக்கு மிஸ்டேக் ஆச்சு, அவ்வளோதான். பட் அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணல, அவங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணல. ஸோ என்கேஜ்மெண்ட்லேயும் எனக்கு ஃபீல் இருந்தது, என் சிஸ்டர் என்கேஜ்மெண்ட்டில் ஃபீல் இருந்தது. பட் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணல, சார் ரிலேட்டிவ் இதுக்கு விஷயம் சரி. அது அப்படியே வந்து இதாகிடுச்சு. சடனாக என்ன ஆச்சுன்னா, சடனாக 2 இயர்ஸ் ஆகுது. ஆஃப்டர் 2 இயர்ஸ் சடனாக என்ன ஆச்சுன்னா, வீட்டில் எனக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இவர் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாருப்பா. ஒரு வேலை முதல்லேருந்தே தெரியும், ஒரு 2 இயர்ஸாக. அதனால் கேட்டு பார்த்துட்டோம் என் பொண்ணுக்கிட்ட, ஓகேவா மதன்னுட்டு. 1 மந்த் டைம் எடுத்துக்கோம் பார்த்தோம். ஆனாலும் அவள் 1 வீக்லேயே சொல்லிட்டான் ஓகே. நான் ஃபோன் காலில் தான் ஃபஸ்ட் டே பேசினோம். நைட் ஆல்மோஸ்ட் 10:30 11 o'clock கிட்டே நாங்கள் பேசுவோம். அப்போ வந்து ஃபார்மலாக தான் பேசணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து ஜென்ரலாக எப்படி நார்மலாக இப்போ ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுமோ அது மாதிரி பேச ஆரம்பித்தோம். செகண்ட் டே ஸ்டார்ட் பண்ணோம். அப்போயே அப்படி ஆரம்பிச்சா சரி ஓகே ரேப் பண்ண முடியும், நல்லா செட் ஆகும், லைஃப் செட் ஆகும். செகண்ட் டே எனக்கு கன்ஃபார்ம் ஆகல. போகும்போது ஒரு 3 நாள் 4 நாள் எங்கள் 2 பேரும் தோணுச்சு. அவங்களும் என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சு, நானும் நல்லா பேச ஆரம்பிச்சேன். சரி செட் ஆகும் தோணுச்சு. சரி அதை லைஃப் தான் சொல்லி நீ மழையானாய் நான் கடலானே. சொல்லணும்ல, எது கோச்சுட்டீங்க? கல்யாணம் வேண்டாமா? கல்யாணம் வேண்டாமா? கல்யாணம் வேண்டாமா? என்ன வேணுமா கேளுங்க மச்சான். வாங்க சொல்லுவோம். கேளுங்க எப்படி கேட்பாரு அவரு? கல்யாணம் வேண்டான்னு வந்துட்டாரு. அப்ப வேண்டான்னு அதுக்கு ஒரு பலமான ரீசன் இருக்கும். அந்த ரீசன் சொல்றதுக்கு முன்னாடியே பொண்ணையே கொடுக்குறேன்னா பொண்ணுதான், பொண்ணு ஆயிடாது. சொல்லுப்பா ஆடிக்காரு $500,000 என்ன கேட்டாலும் மச்சான் செய்வாரு. 2 years பாதி எனக்கு, பாதி எனக்கு வருப்பா. சொல்லுப்பா ஏதாவது. சரி பரவாயில்ல, உங்க மச்சான் வந்து ரொம்ப பெருந்தன்மையா எதுவுமே வேண்டான்னு சொல்றாரு. ஸோ இருந்தாலும் அவர் என்ன வேணும்னு சொன்னாலும் வேண்டான்னு சொன்னாலும் இதெல்லாம் கொடுக்கறத விட, அதாவது ஆடி காரோ 50 கேஷோ ஈஸியாக ஃப்ளாட்டோ இதெல்லாம் கொடுக்கறத விட செருப்பு மாதிரி தாங்கி அவரை ஆள் சுடாம பார்த்துப்பீங்க. எப்படி பாருங்க, நல்ல பங்குனி மாசம் புழுக்கத்துக்கு ஃபேன் எல்லாம் அந்த காலத்துல கிடையாது, விசிறிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அவரை நீங்க நல்லா பார்த்துட்டீங்கன்னா உங்க தங்கை அவர் நல்லா பார்த்துப்பாரு. அதனால பக்கத்துல மச்சான் தொலையிருந்தா மலையேறலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் விழுந்தாலும் மச்சானை சேவ் பண்ணிட்டு விழுந்துருவானா. ஸோ அதுக்காக அந்த பழமொழி நல்லா விசிறுங்க. காற்று எதுக்கு வருதா அவருக்கு வருதான்னு தெரியல, காற்றே 2 பேருக்கு வரல. ஏன்னா நல்ல புழுக்கமா இருக்கும் போதுதான் ஃபேன் மாதிரி, ஏதாவது உஷா ஃபேன் மாதிரி இருந்து விசிறிக்கிட்டே வேர்க்காம பார்த்துப்பீங்களா. பசி கார்த்திகையில பெய்யுற அடமழைக்கு கொடை மாதிரி இருந்து ஒரு பத்திரமா பார்த்துப்பீங்களா. எப்படி பார்த்துப்பீங்களா? என்ன இந்த வேத சாஸ்திரங்கள் சொல்லுது, அவர் காசு கேட்டாலும் பணம் கேட்டாலும் நகை கேட்டாலும் கஷ்டம் வரும்போது மச்சான் கஷ்டம் லாபம் கிரகஸ்தனாக சன்னியாசம் போக வேண்டாம். அங்கேயே கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். கிரகஸ்தனாக கிரகஸ்தனை கொடுக்குறான். பக்கத்து பார்த்துக்கிறேன் மச்சான் சொல்றாரு. ஓகே என் காதலே
कण्ठे बध्नामि शुभगे त्वं जीव शरद शतम् माङ्गल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना कण्ठे बध्नामि शुभगे त्वं जीव शरद शतम् உயிரின் உயிரே உயிரின் உயிரே இல்லை நான் எனக்கு பொறுத்தவரை நான் மிஸ் பண்ணல. என் மனசுக்குள்ளேயே அவ இருக்கா. எப்பவுமே என் சின்ன பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களை குழந்தை மாதிரி பார்த்துக்கோங்க. எங்களுக்கு அம்மா அப்பா அவ தான். எங்களை பொறுத்தவரை அவ்வளோதான். நான் ரொம்ப மிஸ் பண்ணல. சென்னையில் தான் இருப்பா. நாங்கள் எப்பயுமே அவளை பார்த்துப்போம், அவளும் என்னை பார்த்து. அவள் சொன்ன கருத்து என்னன்னா, அப்பா எப்போ கவலைப்படாதீங்க, எப்பயும் நான் உங்களை பார்த்துனே இருப்பேன், எப்பயும் உங்களை நான் வந்து பார்த்துப்பேன், கவலைப்படாதீங்கன்னு சொன்னான். அதனால் அது ஒன்றும் ப்ராப்ளம். சார் நான் மிஸ் பண்ணல. இப்போ என்றைக்குமே என் கூட தான் இருக்கேன். நான் வணங்குற கடவுளும் எங்கள் குலதெய்வமும் கூடயே இருக்காங்க. அவன் நல்லா இருப்பாங்க, 2 பேருமே நல்லா இருப்பாங்க. 2 பேரும் நல்லா இருப்பாங்க.